ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் பனானா கேக் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் 2 பனானா எடுத்திருக்கேன். தோலை உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு அது கூட எக் ஆட் பண்ணிக்கோங்க, கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பேக்கிங் சோடா அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஆயில் தடவிருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கதை அதில் ஊற்றி மட்டப்படுத்திடுங்க. இப்போ நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா குக் பண்ணுங்கள். தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கே பவுலில் நான் சாக்லேட் வெட்டி போட்டிருக்கேன். அது கூட பால் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இதையும் அது மேலே டெக்கரேஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.